புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் முத்தையால்பேட்டை காவல் நிலைய போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முத்தையால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தனசெல்வம், எஸ்ஐ குமரப்பன் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு முத்தையால்பேட்டை காவல் நிலைய போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முத்தையால்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் தனசெல்வம், எஸ்ஐ குமரப்பன் உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். இந்த நடவடிக்கை தொடர்பான விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி முத்தையால்பேட்டையில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அந்த சிறுமியினுடைய குற்ற வழக்குகளை தாமதமாக மெத்தனமாக செயல்படுத்தியதாக கூறி புதுச்சேரி முத்தையால்பேட்டை காவல் ஆய்வாளர் தனசெல்வம் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்களை மாற்ற காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட வழக்கில் 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். ஆனால் கடந்த 2ஆம் தேதியே அந்த குழந்தையானது காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் குழந்தை இறந்த பின்பே ஞாயிற்றுக்கிழமைதான் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு மெத்தமாக இருந்ததாக அப்பயே குற்றச்சாட்டு எழுந்தது. பெற்றோர்களும் காவல்துறை மெத்தனமாக செயல்பட்டு வந்தனர் என கூறியிருந்த நிலையில் அந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டு அதுக்கு பின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆனால் இந்த வழக்கில் காவல்துறை மெத்தனமாக இருந்ததாக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அவர் பெற்றோர்கள், உறவினர்கள் என குற்றச்சாட்டு பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நடமாடியதால் இந்த குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் மற்றும் காவலர்களை பணியிட மாற்றம் செய்ய காவல்துறை தலைமையகம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.